ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நாம பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபநிஷதம் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல நம்ம கடந்த வகுப்புல 2 மந்திரங்கள் பார்த்தோம், 2 பாடல்கள். இப்ப இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய அத்தியாயம் முதல் அத்தியாயத்தினுடைய முதல் பகுதி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த முதல் அத்தியாயத்தினுடைய முதல் பகுதியில ஒரு 10 பாடல்கள் இருக்கு. இந்த 10 பாடல்களுமே ஓம்காரத்தினுடைய உத்கீதத்தை பத்தி பேசுது. ஓம்காரத்தை நம்ம எப்படி கீதமா இசையா பாடணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள் எல்லாம் சொல்லுது. அப்ப இது ஒரு சாமவேதத்தினுடைய அடிப்படையில வருகின்ற வேத மந்திரங்களா இருக்கு. இப்ப நம்ம கடந்த வகுப்புல கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் எல்லாம் கொடுத்து நம்ம கிளாஸ் எடுக்கும்போது 1, 2 பாடல்கள் தான் பார்க்க முடிஞ்சுது. இப்ப நம்ம மொத்தமா 10 பாடல்கள் பார்த்தோம்னா இந்த முதல் பகுதியை நம்ம முடிச்சிடலாம். இப்ப அதனால நான் என்ன பண்றேன், முதல்ல அந்த 10 பாடல்களை ஒரு டைம் படிச்சிடுறேன். அப்புறம் உங்களுக்கு அதுக்குண்டான மீனிங்ஸ் அப்படியே அந்தந்த பாடல்களோட சொல்லிடுறேன். இப்போ சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய முதல் அத்தியாயத்தினுடைய முதல் பகுதியில வருகின்ற 10 பாடல்கள். இது உத்கீதம்னு சொல்றோம். அதாவது ஓம்காரத்தை பற்றிய ஒரு உபாசனை, ஒரு தியானம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப இதுல முதல் மந்திரம் வரிசையா படிச்சிடறேன் நானு. அப்புறம் நான் ஒவ்வொரு பாடலுக்கு விளக்கம். ஓம் இத்யேதத் அக்ஷரம் உத்கீதம் உபாசீத ஓமிதிஹி உத்காயதி தஸ்ய உபவ்யாக்யானம் ஏசாம் பூதானம் பிரதிவீரசः பிரதிவ்யோ ஆபோரசः ஆபாமோசதயோரச ஓசதீனாம் புருஷோரசः புருஷஸ்ய வாக்ரசோ வாசரிக்ரசரிக்ஷः சாமரசः சாம்ன உத்கீதோ ரசः स एष रसानाहुं रसतमः परमः प्रार्थ्यो अष्टमो यदुद्गीतः कदमा कदमारिक् कदमत् कदमत् साम कदमः कदम उद्गीत इति विमृष्टं भवति वाक्येव ऋक् प्राणः साम ओमिति एतत् अक्षरम् उद्गीतः तत्त्वा एतन्मिथुनं यद्वाक्च प्राणश्च ऋक्च साम च तदेतन्मिथुनम् ओमिति एतस्मिन् अक्षरे संसृज्यते यथा वै मिथुनौ समागच्छत आपयातो वै तावन् योऽन्यस्य कामम् आपयिताः वै कामानां भवति य एतदेवं विद्वानक्षरम् उद्गीतम् उपास्ते तत्त्वा एतत् अनुज्ञाक्षरं यद्दिति जानाति ओमित्येव तदा हैषो एव स्मृति यदनुज्ञा समर्थयिताः वै कामानां भवति य एतदेवं विद्वान् अक्षरम् उद्गीतम् उपास्ते तेनेयं त्रयी विद्या वर्तते ओमिति आश्रावयति ओमिति सुहुंसति ओमिति उद्गायति एतस्यै वाचक्षरस्य अभिषिच्यै महिम्ना रसेन तेनोभौ गुरुतो यच्यै तत्येवं वेद यच्च न वेद नानाथु विद्या सा विद्या च यतेव विद्यया करोति श्रद्धायो उपनिषता तदेव वीर्यवत्तरं भवतीति खलु एतस्यै वाच्चरस्य உபவியாக்கியானம் பவதி. இது 10 பாடல்கள். இந்த 10 பாடல்களும் ஓம்காரத்தினுடைய உத்கீத தியானம்னு சொல்றோம். இப்ப இந்த உத்கீத தியானத்துல நம்ம முதல்ல 2 பாடல்களுக்கு பொருள் பார்த்துட்டோம். இப்ப 3வது பாடலுடைய பொருள் பார்க்கலாம். 3வது பாடல் என்ன அப்படின்னா, ச ஏச ரசானாகும் ரசதம பரமஹ பிரார்த்தியோ அஷ்டமோ யதுத்கீதஹ. இந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, ஓங்காரமாகிய உத்கீதம் சாரங்களுக்கெல்லாம் சாரமானது, மிகவும் மேலானது, போற்றத்தக்கது, இதன் வரிசையில் 8வதாக வருவது அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்லு. அதாவது பூமியிலிருந்து தொடங்கி ஓங்காரம் வரை ஒன்றின் பின் ஒன்றாக 8 சாரங்களை இங்கு பார்க்க முடியும் என்றதாக
சொல்ல வருது. இந்த அனைத்துக்கும் சாரமாக திகழ்கின்றது 8வதான ஓம்கார். இவ்வாறு ஓம்காரத்தை அல்லது உத்கீதத்தை அனைத்தின் சாரமாக தியானிக்கச் சொல்கிறது இந்த மந்திரம். இது முதல் வகை உத்கீத தியானம் என்பதாக இந்த 3வது மந்திரம் நமக்கு ஓம்காரத்தினுடைய மகிமையை இங்க சொல்லுது. அப்ப இந்த ஓம்காரம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு மந்த்ரா. இந்த மந்த்ரா யாரெல்லாம் உபாசனை பண்றாங்களோ அவங்க வாழ்க்கையில மிக உயரிய நிலைக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறது இதனுடைய ஆழமான பொருளை நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த 3வது பாடலுடைய கருத்து 8 விஷயங்களை சொல்லுது. ஒன்றின் பின் ஒன்றாக 8 சாரங்களை கொண்டு 8வதான இந்த ஓம்காரம் எல்லாவற்றுக்கும் சாரமாக இந்த தியானம் இருக்கின்றது என்பதாக இங்க சொல்ல வருது. அடுத்ததுல இப்போ 4வது பாடல்ல இருந்து 7வது பாடல் வரைக்கும் இதே மந்திரங்கள் 4லிருந்து 7 வரைக்கும் ஓம்காரம் ஆசைகளை நிறைவேற்றுவது அப்படிங்கிற அடிப்படையில சொல்லப்போகுது. இப்ப 4வது பாடல்கள்ல இருந்து 7வது பாடல்கள் வரைக்கும் ஓம்காரம் எப்படி நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றுகிறது அப்படிங்கறதை இப்ப நம்ம பார்க்க போறோம். அது 4வது பாடல். கதமா கதமா ரிக் கதமத் கதமத் சாம கதமஹ கதம உத்கீத எதிவிம் ருஷ்டம் பவதி. இது 4வது பாடல். இந்த 4வது பாடல் என்ன சொல்லுதுன்னா, ரிக் என்பது யாது, சாமம் என்பது யாது, உத்கீதம் என்பது யாது, இவற்றின் விளக்கம் இனி தொடர்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலுக்கு உண்டான பொருள் சொல்லப்படுது. அதாவது இப்ப நம்ம ஓம்கார தியானத்தை பத்தியும் படிக்க போறோம். இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தை பத்தியும் நம்ம விரிவா பார்க்க போறோம். அப்ப அப்படி பார்க்கும்போது இதுல சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய மந்திரங்கள் பூரா சாமகானத்தினுடைய அடிப்படையில கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த சாமகானம்ங்கிற பாடல்கள் கொடுக்கப்படுவதற்கு முன்னாடி வேதத்தினுடைய முக்கிய பகுதி எதா இருந்திருக்கு? ரிக் வேதமா தான் இருந்திருக்கு. அப்ப ரிக்குங்கிறது வாக்கு, சாமம்ங்கிறது மூச்சு. அப்ப இங்க பேச்சு, மூச்சு அப்படிங்கிற அடிப்படையில இப்போ இந்த 2 விஷயங்களை எடுத்துக்கொண்டு இந்த சாந்தோக்கிய உபநிஷத்து கையாளுது. அப்ப இங்க இந்த கேள்வி கேட்குது. இந்த 4வது பாடல்ல கதமா கதமா ரிக் கதமத் கதமத் சாம கதமஹாங்குது. அப்ப எவை ரிக் என்பது யாது, சாமம் என்பது யாது, உத்கீதம் என்பது யாது, இவற்றின் விளக்கம் தேவை அப்படிங்கிற மாதிரி இங்க நிக்குது. இப்ப நம்ம 5வது பாடல் பார்க்கும்போதுதான் நமக்கு அந்த விளக்கம் புரியும். 5வது பாடல் என்ன சொல்லுதுன்னா, வாக்கேவ ரிக் பிராணஹ சாம ஓமிதி ஏதத் அக்ஷரம் உத்கீதஹ தத்வா ஏதன் மிதுனம் யத் வாக்ச பிராணச்ச ரிக்ச சாமச்ச. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வாக்கு தான் ரிக்கு, பிராணன் தான் சாமம் அப்படின்னு சொல்லுது. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, பேச்சும் மூச்சும் கலந்த மாதிரி. அப்ப இங்க வாக்கு தான் ரிக்கு, பிராணன் தான் சாமம். அப்ப ஓம்காரமாகிய எழுத்து தான் இங்க உத்கீதமாக இருக்கிறது. அப்ப வாக்கு, பிராணன் மற்றும் ரிக், சாமம் ஆகிய இரண்டும் ஜோடிகளாக கொள்ளப்படுகின்றன என்பதாக இங்க பார்க்கிறோம். அதாவது பேச்சும் மூச்சும் ஒரு ஜோடி, ரிக்கும் சாமமும் ஒரு ஜோடி. அப்படித்தான் இங்க ஜோடி ஜோடியாக இங்க ஒருங்கிணைக்கப்படுகிறது. அப்பொழுதுதான் இந்த மந்திரங்கள் சரியாக கொடுக்க முடியும் என்ற அடிப்படையில ரிஷிகள் இப்படி ஒருங்கிணைத்து இதை கொடுக்கிறார்கள் என்பதாக இங்க 5வது பாடல் சுட்டிக்காட்டுது. அப்ப இந்த பாடலுடைய அடிப்படையில பார்க்கும்போது பிராணன் எப்படி இருக்கு? அது ஒரு ஆற்றலாக இருக்கிறது. பிராணன்கிறது ஒரு எனர்ஜி தானே. பிராணன் ஒரு ஆற்றலை குறிக்கிறது. ஆற்றலுடன் வாக்கை உச்சரித்து ரிக் மந்திரங்கள் ஓதப்படுகின்றன என்பதாக நம்ம பார்க்கிறோம். இப்ப பொதுவா நம்ம வேத மந்திரங்கள் இது எதை நம்ம ஓதுவதாக இருந்தாலும் நமக்கு அந்த மூச்சும் பேச்சும் சரியா இல்லைன்னா நம்ம அந்த மந்திரங்களை சரியாக ஓத முடியாது. காரணம் என்னன்னா, இங்க 2ம் இணைஞ்சாதான் வேத மந்திரங்களையே நம்ம உச்சாரணம் செய்ய முடியும். அப்ப வேத விற்பனர்கள் அந்த மந்திரங்களை ஓதும் போது அவர்களுடைய பேச்சும் தெளிவா வரணும், அவர்களுடைய மூச்சும் தெளிவா இருக்கும். இப்ப வேத மந்திரம் ஓதக்கூடிய ஒரு வேத ரிக்கு இருக்காரு இல்லையா, அவரு போய் ஒரு ஆஸ்துமா பேஷண்டா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவரால் மந்திரத்தை அந்த மாதிரி ஒரு ஃப்ளோவில் ஓத முடியாது. அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா, மந்திரம் என்னால ஓத முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு வரமாட்டார். வேத மந்திரங்களை ஓதுவதற்கு அவரால் முடியாது. அப்ப என்ன அடிப்படையில் அந்த வேத மந்திரங்களை ஓதணும் அப்படின்னு பார்த்தா, நம்முடைய பேச்சும் மூச்சும் ஜோடியா இருக்கணும், சரியா இருக்கணும். அப்பொழுதுதான் அது 2ம் இணைந்து இந்த மந்திரங்களை எல்லாம் சரியாக உச்சாரணம் செய்ய முடியும், உச்சரிக்க முடியும் என்பதை பார்க்கிறோம். அப்ப சாம மந்திரம் ஒரு இசைத்தன்மையோட இயக்கப்படுது. அந்த அடிப்படையில ரிக்கு மந்திரங்கள் உரைநடையா இருக்குது. அப்ப அந்த உரைநடையான மந்திரங்களை எடுத்து ஒரு பாடல் மயமாக மாற்றுகின்ற சாம வேதம் தான் இங்க அதை ஒரு இசையோடு எடுத்து கொடுக்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப ரிக்கும் சாமமும் இணைந்த ஒரு ஜோடிகளாகவே இங்கு பார்க்கப்படுகின்றன என்பதாக இந்த 5வது மந்திரத்தில் நம்ம பார்க்கிறோம்.
இப்போ இந்த மந்திரங்கள் எல்லாம் வந்து ஒரு அறிமுக மந்திரங்களாவே வந்துகிட்டு இருக்கும். போக போகத்தான் நமக்கு அதனுடைய டெப்த் வந்து உபனிஷத்துக்குள்ள போக போறோம். இப்ப அடுத்தது 6வதுல ஓம்காரத்துடன் இணைகிறது அப்படிங்கிற அடிப்படையில இந்த உபனிஷத் பேசுது. அது என்ன சொல்ல வருது அப்படின்னு 6வது மந்திரம் பார்த்தோம்னா, ததேதன் மிதுனம் ஓமிதி எதஸ்மின் அக்ஷரே சம்சுஜ்யதே யதாவை மிதுனவ் சமாகச்சத ஆபயாதோவை தாவன் யோன்யஸ்ய காமம் அப்படிங்குது. அப்ப என்ன இங்க சொல்ல வருது அப்படின்னா, இந்த ஜோடி ஓம்காரத்துடன் இணைகிறது. ஜோடிகள் இணையும் போது அவர்களில் ஒருவர் மற்றவரின் ஆசையை நிறைவேற்றுகிறார் அப்படிங்கிற அடிப்படையில இந்த மந்திரம் விளக்கம் கொடுக்க வருது. அப்ப எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப பேச்சும் மூச்சும் இருக்கு இல்லையா, வாக்கு பிராணன் அப்படிங்கிற 2 விஷயமும் ஒரு ஜோடியா பாக்குறோம். ரிக்கு சாமம் அப்படிங்கிற 2 விஷயத்தையும் ஒரு ஜோடியா பாக்குறோம். அப்ப இங்க வாக்கு பிராணன் மற்றும் ரிக் சாமம் ஆகிய ஜோடிகள் ஓங்காரத்துடன் இணைகிறது அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்ல வருது. ஓம்காரத்துடன் இணைகிறது. அப்ப வாக்கு பிராணன் இந்த இரண்டும் என்ன ஆகுது, இந்த 2 ஜோடிகளும் ஆற்றலை குறிக்கிறது. அப்ப ரிக்கு சாமம் ஜோடிகள் இசையை குறிக்கிறது. அப்ப ஒருத்தர் இசையாக அந்த பாடலை பாட வேண்டும் என்றாலும் அவருக்கு ஒரு ஆற்றல் இருக்கணும். அந்த ஆற்றல் இல்லாம அந்த பாடல் அவரிடத்திலிருந்து வெளிப்பட முடியாது. அப்ப ரிக் மந்திரம் இசையுடன் சேருகின்ற பொழுது அது சாம மந்திரம் ஆகிறது. அப்ப அந்த சாம மந்திரம் ஆற்றலுடன் ஓங்காரமாக உச்சரிக்கப்படுகிறது. அப்படி உச்சரிக்கப்படும் ஓம்காரம் உச்சரிப்பவரின் ஆசைகளை நிறைவேற்றுகிறது அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுது. இந்த 6வது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஓம்காரத்தை உச்சரிக்கின்றவருடைய ஆசையை நிறைவேற்றுகிறது அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை சொல்லுது. இப்ப உதாரணமாக நடைமுறையில ஆண் பெண் ஜோடி நம்ம இருக்குது. நடைமுறையில நம்ம எப்படி இருக்கிறோம், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்தா நம்ம ஜோடி அப்படிங்கிறோம். அப்ப ஆணும் பெண்ணும் இணையும் போது ஒருவரின் ஆசையை மற்றவர் பூர்த்தி செய்கிறார் என்ற அடிப்படையில நம்ம உலகியல் விஷயங்களை பார்க்கிறோம். அது மாதிரி இங்கேயும் இங்க சாமமும் ரிக்கும் சேரும் போது, ஒரு பேச்சும் மூச்சும் சேரும் போது அந்த ஓம்காரத்துக்கு வந்து ஒன்றின் ஆசையை இன்னொன்று நிறைவேற்றுவதாக ஆற்றலுடன் இசையும் சேர்ந்து உச்சரிக்கப்படுகின்ற ஓம்காரம் உச்சரிப்பவரின் ஆசைகளை நிறைவேற்றுகின்றது என்பதாக இந்த 6வது மந்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப இங்க என்னன்னா, இந்த ஜோடி இணைதல் அப்படிங்கிறது வந்து ஒன்று சார்ந்து இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில இந்த உபனிஷத் பேசுது. அப்படி ஒன்றை சார்ந்து ஒன்று இருக்கும்போது ஒன்றினுடைய ஆசையை மற்றொன்று நிறைவேற்றுகின்றதுங்கிற அடிப்படையில இந்த மந்திரங்களை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ரிக்கும் சாமமும் இணையும் போது அங்கு 2 ஜோடிகள் சேர்ந்து ஒன்றின் ஆசையை மற்றொன்று நிறைவேற்றுவது போல இருப்பது போல நம்முடைய உலகியல் நடைமுறையோட இங்க ஒப்பிட்டு பேசப்படுது. ஆணும் பெண்ணும் சேரும்போது ஒருவருடைய ஆசையை மற்றவருடைய ஆசையை எப்படி நிறைவேற்றுகின்றார்களோ, அந்த ஆசை நிறைவேறுகிறதோ அது போல இங்கு ஆற்றலும் இசையும் சேர்ந்து ஓம்காரம் இருக்கிறது என்ற ஒரு ஆழமான உண்மையை ஓம்காரத்தை இவ்வாறு ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது இந்த உபனிஷத்து மூலமா. அப்ப இப்படிப்பட்ட ஓம்காரம் யார் உச்சரிக்கிறார்களோ அவர்களுடைய ஆசைகள் நிறைவேற்றப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த சாந்தோக்கிய உபனிஷத் சொல்லுது. மேலும் 7வது மந்திரம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கும்போது, ஆபயிதாஹவை காமானாம் பவதி ய ஏத தேவம் வித்வான் அக்ஷரம் உத்கீதம் உபாஸ்தே அப்படிங்குது. இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, மேற்கண்டது போல ஓங்காரத்தை உச்சரிப்பவர்களின் ஆசைகள் நிறைவேற்றப்படுகின்றன என்பதை உணர்ந்து யார் ஓங்காரத்தை உத்கீதமாக தியானிக்கின்றார்களோ அவர்களது ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறுகின்றன அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இந்த 7வது பாடல் 7வது மந்திரம் நமக்கு எடுத்து சொல்லுது. அப்போ ஆசைகளை நிறைவேற்றுகின்ற மந்திரமாகவே ஓம்காரத்தை தியானிக்க சொல்கின்றன இந்த 4லிருந்து 7 வரை உள்ள மந்திரங்கள் என்பதாக நம்ம இங்க பார்க்கிறோம். அப்போ நம்ம நடைமுறையில வந்து இப்போ இந்த ஓம்காரத்தினுடைய பயன்பாடு என்ன அப்படின்னா, இதுவே ஞானத்துக்கும் பாதையாக இருக்கிறது, இதுவே உலகியல் தேவைக்கும் பாதையாக இருக்கிறது. அப்ப இங்க வந்து இறைவனுடைய தன்மையை நம்ம இங்க பார்க்கும்போது பிரவிற்த்தி நிவிற்த்திங்கிற 2 விஷயங்களுக்கும் சாதகமாகவே இறைவன் இருக்கின்றான் என்பதை இந்த ஓம்காரம் இங்க நிரூபிக்குது. ஏன்னா நாமும் நடைமுறையில அப்படித்தானே எல்லாமே பார்க்கிறோம். இறை அம்சம் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, இப்ப பொதுவா இறைவன் அப்படிங்கிறவன் கண்ணுக்கு புலப்படாதவன், அவன் நிர்குணம், நிர்மலம், நிரீசம், நிரஞ்சனம் அப்படின்னு நம்ம பல பேர்களை இறைவனை நம்ம வணங்கினாலும் அழைத்தாலும் அந்த நிர்குண ஸ்வரூபமாக இருக்கின்றவன், அதாவது கண்ணுக்கே புலப்படாதவன், அருவமும் உருவமும் அற்றவன், அப்படிப்பட்ட இறைவன் எப்போ வெளிப்படுறான்? சர்க்குணமாக வெளிப்படுகின்றான், இந்த பிரபஞ்சமாக வெளிப்படுகிறான். அப்ப இங்க நம்ம பிரம்மம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வெறும் நிர்குண உபாசனா பிரம்மம் மட்டும் கிடையாது, சர்க்குண உபாசனா பிரம்மமும் இருக்கு.
அப்ப சர்க்குண வடிவாக இந்த பிரபஞ்சமாக இறைவன் இருக்கிறான். அப்ப இங்க ஓம்கார தியானம் வந்து சர்க்குண உபாசனைக்கு இங்கு பயன்படுது என்பதாக நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப இந்த ஓம்கார தியானம் யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு அவர்கள் அனைத்தையும் அடைகின்றார்கள் என்ற ஒரு ஆழமான உண்மையை இந்த 4வது மந்திரத்திலிருந்து 7வது மந்திரம் வரைக்கும் ஜோடிகளினுடைய அடிப்படையில இது இந்த ஓம்கார மந்திரம், ஓம்கார உத்கீத தியானம் வந்து இங்க சுட்டி காட்டப்படுது. இப்ப ஓம்கார உத்கீத தியானம் வந்து என்னென்ன கொடுக்க போகுதுங்கிறது அடுத்ததுல பேச போகுது. 8வது மந்திரத்துல ஓம்காரம் வந்து செல்வ வளத்தை கொடுக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில பேசுது. தத்வா ஏதத் அனு நாக்ஷரம் யத்தி கிஞ்சானு ஜானாதி ஓம் ஏவ ததா ஹைஷோ ஏவ ஸ்மிருதிர் யதனுஜ்னா சமர்தயிதாஹவை காமானாம் பவதிய ஏத தேவம் வித்வான் அக்ஷரம் உத்கீதம் உபாஸ்தே. இந்த மந்திரம் என்ன சொல்லுது? ஓம்காரம் சம்மதத்தை தெரிவிக்கின்ற ஒரு எழுத்து. எதையும் ஏற்றுக்கொள்கின்ற ஒருவன் ஓம் என்றே கூறுகின்றான். அப்ப ஏற்றுக்கொள்வதே இங்கு செல்வ வளத்தை அடைவது என்ற அடிப்படையில் இங்கு பார்க்கப்படுகிறது. அப்ப இங்க எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலையில இங்கு இறைத்தன்மை இருக்குது. அதுதான் ஓம்காரமா இருக்கு. அப்ப அந்த ஓம்காரத்தை ஏற்றுக்கொள்கின்றவன் எல்லா செல்வ வளத்தையும் அடைகின்றான், எல்லா ஆனந்தத்தையும் அடைகின்றான் என்று இங்கு சொல்லப்படுது இந்த 8வது மந்திரத்துல. இவ்வாறு ஓம்காரத்தை உணர்ந்து தியானிக்கின்றவன் எல்லா ஆசைகளும் நிறைவேறப் பெறுகின்றான் என்பதாகவே இந்த 8வது மந்திரம் சொல்லுது. காமானாம் பவதி ஏத தேவம் வித்வான் அக்ஷரம் உத்கீதம் உபாஸ்தே அப்படிங்குது. அப்ப இங்க ஓம்காரத்தை உணர்ந்து தியானிப்பவருடைய எல்லா ஆசைகளும் நிறைவேறுகின்றன அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப ஓம்கார மந்திரம் வந்து மந்திரங்களினுடைய அரசனாகவே போற்றப்படுகிறது. ஏனென்றால் நம்ம வேதத்தை படிக்க தொடங்கினாலும் சரி, அல்லது எந்த ஒரு சாதாரண மந்திரங்களை நம்ம உச்சரிக்க தொடங்குவதாக இருந்தாலும் சரி, அதற்கு முன்னாடி நிச்சயமாக நம்ம ஓம் போட்டே தான் அந்த மந்திரங்களை நம்ம உச்சரிப்போம். ஏன்னா நடைமுறையில் நம்ம எந்த மந்திரங்கள் எடுத்துட்டாலும் சரி, பீஜ மந்திரங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, நடைமுறையில் இருக்கிற நமசிவாய மந்திரங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, நாராயணங்கிற மந்திரத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து ஓம் முன்னாடி போட்டு தான் ஓம் நமசிவாய, ஓம் நாராயணாய அப்படின்னு நம்ம எல்லாம், ஓம் முருகா அப்படின்னு நம்ம எல்லாமே ஓம் போட்டுதான் எந்த மந்திரத்தையும் நம்ம கையாளுவோம். அப்போ இந்த ஓம் இல்லாத இடமே கிடையாது. அப்ப ஓம்ங்கிற மந்திரம் வந்து எல்லா மந்திரங்களுக்குமே அரசனாகவே போற்றப்படுகிறது என்பதாக இந்த மந்திரம் சொல்லுது. இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய 8வது பாடல் இதை சொல்லுது. சொல்லி அதன் உச்சரிப்பு மற்றும் ஓசையை தியானிப்பது பற்றி இங்கு சாந்தோக்கிய உபநிஷத் பேசுது. அதன் பொருளை தியானிப்பது மாண்டூக்கியம் பேசுது. இங்கே அந்த உச்சரிப்பு ஓசை தான் இங்க முக்கியம். இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல வந்து ஓம்காரத்தினுடைய உச்சரிப்பு, அந்த ஓம்ங்கிற அந்த ரேஞ்சை நம்ம வந்து விடாம அழகா உச்சரிக்கணும் அப்படிங்கிறது நான் காலையில அந்த கிளாஸ்ல சொன்னேன். அந்த ஓம் வந்து சாதாரணமா நம்ம ஓம் ஓம்னு சொல்லாம அந்த ஓமை உச்சரிக்கிற முறை ஒன்று இருக்கு, அதை சொல்லிடுறேன். சாதாரணமா ஓவை கொஞ்சம் டீப்பா இழுக்கணும். எப்படின்னா ஓ இது மாதிரிதான் ஓம் வந்து உச்சாரணை பண்ணணும். இதுதான் உத்கீதம்னு பேரு. சும்மா நம்ம ஓம் ஓம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால அது உத்கீதம் ஆகாது, அது ஒரு அக்ஷர தியானமா மாறிடும். ஆனா உத்கீத தியானமா நம்ம இதை உச்சரிக்கும் போது பலன் கூட. அப்ப அதனால இதை உத்கீதமா பாக்குது இங்க இந்த உபனிஷத்தை. இந்த சாந்தோக்கிய உபனிஷத்தை பொறுத்த வரைக்கும் ஓம்காரத்தை எப்படி சொல்லுதுன்னா, உச்சரிப்பு ஓசை இந்த ரெண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும், அந்த பேச்சுக்கும் மூச்சுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த சாந்தோக்கிய உபனிஷத் பேசுது. ஆனா மாண்டோக்கிய உபனிஷத்து வந்து இதே ஓம்காரத்தை பேசும். அப்ப அது என்ன சொல்லுதுன்னா, அந்த தியானிப்பதனுடைய பொருள் என்ன, ஆ ஊ இம் என்ற அச்சரங்கள் வந்து எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு, ஓம்னா என்ன அப்படிங்கிறத விளக்கம் கொடுக்குது மாண்டூக்கிய உபனிஷத்து. அது நம்ம மாண்டூக்கிய உபனிஷத்துல பார்த்தோம் ஏற்கனவே. ஆ ஊ இம்ங்கிற 3க்கும் அடையாளங்கள்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலை புரிகின்றதுதான் ஓம்காரம். ஏன்னா ஓம்காரமே பிரபஞ்சமா இருக்கு, ஓம்காரமே ஈஸ்வரனா இருக்கு. ஏன்னா ஈஸ்வரன் அப்படின்னா நிறைய பேருக்கு அது புரியறது இல்லை. அதாவது இப்போ வேதாந்தம் படிச்சவங்களுக்கு ஈஸ்வரனுடைய தன்மை என்ன அப்படின்னு புரியும். இப்ப சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு வந்து ஈஸ்வரன் யாருன்னு தெரியறது இல்லை. இங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப பிரம்மம்ங்கிறது நிர்குண வடிவா இருக்கு, அது கண்ணுக்கு புலப்படாம இருக்கு, அது உருவத்திலும் இல்ல, அருவத்திலும் இல்ல, அருவுருவத்திலும் இல்ல, அதை வந்து எதனாலும் விளக்க முடியாது.
நிர்குண ஸ்வரூபமாகிய இறைவனை, பிரம்மத்தை நம்ம பேச்சுக்கோ நம்முடைய மனதிற்கோ சம்பந்தமே இல்லை. மனோ வாக்குக்கு அப்பாற்பட்டது நிர்குண ஸ்வரூபம். ஆனா அந்த நிர்குண ஸ்வரூபமாக இருக்கின்ற இறைவன் எப்படி வெளிப்படுறான்? சர்க்குண ஸ்வரூபமாக வெளிப்படுறான். அப்ப சர்க்குணமாக வெளிப்படும் போது எப்படி வெளிப்பட்டு காணப்படுகிறான்? பிரபஞ்சமாக வெளிப்பட்டுட்டான். அப்ப பிரபஞ்சமாக வெளிப்பட்ட இறைவனுடைய நாமமே ஓம்காரம். அப்ப இறைவனுடைய பெயரே ஓம்காரம். அப்படிங்கும்போது அந்த ஓம்கார நிலையில் இருக்கின்ற இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஈஸ்வர தன்மைக்குள்ள வந்துட்டான். ஏன் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அவனுடைய ஆற்றல் தான் இங்க பிரபஞ்சமா இருக்கு. பிரம்மமே பிரபஞ்சமா மாறல. நம்ம ஏற்கனவே இதை ரொம்ப விளக்கம் கொடுத்துருக்கோம். அதாவது பிரம்மம் வந்து எப்படி அப்படி பிரபஞ்சமா மாற முடியாது. மாறினா பிரம்மங்கிற வேல்யூவை இழந்துடும் இல்லையா? இதுக்கு நான் உதாரணம் என்ன சொன்னேன்? பால் இருக்கு, அந்த பாலை வந்து நம்ம தயிராக்கிட்டோம். தயிரான பிறகு திருப்பி பால் பண்ணணும்னா எப்படி முடியும்? பண்ண முடியாது இல்லையா? ஒரு தடவை பாலை வந்து தயிரா புற ஊத்தி தயிராக்கிட்டோம் அப்படின்னா மீண்டும் பாலாக அது மாறாது. அப்ப அது மாதிரி பிரம்மம்ங்கிறவர் வந்து ஈஸ்வரனா வந்துட்டாருன்னு வச்சுக்கீங்களேன். இப்போ இந்த பிரபஞ்சமா மாறிட்டாருன்னு வச்சுக்கீங்களேன். அப்ப மீண்டும் பிரம்மமாக மாறுவது முடியாது. அதனால பிரம்மம் என்பவர் எந்த நிலையிலும் எதிரிலும் மாறுவதே கிடையாது. அவர் அவராக இருக்கிறார். பிரம்மம் வந்து எதிலும் சம்பந்தப்படாமல் தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருக்கிறவர் தான் பிரம்மம்னு பேரு. ஆனா அந்த பிரம்மம் என்ன பண்றாரு? தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்துறார். தன்னிடத்தில் இருக்கின்ற ஆற்றலை வெளிப்படுத்துகிறார். அப்ப பிரம்மத்தினுடைய ஆற்றல் தான் இங்க சக்தியாக வெளிப்பட்டு இந்த பிரபஞ்சமா விரியுது. இந்த பிரபஞ்சம்ங்கிறதே ஒரு எனர்ஜி தான். இந்த ஓம்காரமே ஒரு எனர்ஜி தான். அப்ப இந்த ஓம்காரம்ங்கிற இந்த ஆற்றல் மயத்தை தான் நம்ம வந்து தமிழ்ல சொல்லும் போது என்ன சொல்றோம்? சக்தின்னு சொல்றோம். பிரம்மத்தை பத்தி பேசும்போது நம்ம என்ன சொல்றோம்? சிவம்னு சொல்றோம். அப்ப பிரம்மம்ங்கிறது சிவம், அவருடைய ஆற்றல் தான் சக்தி. அப்போ இங்க சிவமும் சக்தியும் சேர்ந்தது இந்த உலகம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இந்த பிரபஞ்சத்தை பார்க்கிறோம். அப்ப இந்த ஓம்காரம் எங்கிருந்து வந்தது? பிரம்மத்திடமிருந்து வெளிப்பட்டது. ஏன்னா பிரம்மத்தினுடைய பெயர் அது, அவருடைய ஆற்றல். அப்ப அவர் தன்னுடைய ஆற்றலை இங்கு ஓம்காரமாக வெளிப்படுத்தி உலகமாக பரிணமித்து படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலையும் புரிகின்றார். ஆ, உ, இம் என்ற 3 அக்ஷரங்களுடைய அடிப்படையில 3 தொழில்களும் இங்க இந்த பிரபஞ்சத்துல நடந்து கொண்டே இருக்கு. அப்ப இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கணும்? இதை வந்து சகுண பிரம்ம உபாசனையா பார்க்கணும். நிர்குண பிரம்ம உபாசனையா பார்க்க முடியாது. ஏன்னா சகுணம்ங்கிறது உருவத்தில் வந்து விட்டது, உலகமாக விரிந்து விட்டது. அப்ப இங்க நம்ம உருவத்துல பார்ப்பதெல்லாம் இறைவன் தான். ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு என்ன குழப்பம்னா, ஈசாவாஸ்யம் இதம் சர்வம், இங்க இருப்பதெல்லாம் இறைவனே அப்படின்னு சொல்லும் போது அது எப்படிங்க எரும மாடு இறைவன் ஆயிடுமா, பன்னியும் இறைவன் ஆயிடுமா, மனிதனும் இறைவன் ஆயிடுவானா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் வருது. அந்த சந்தேகத்துக்கு இங்க இடமே கிடையாது. ஏன்னா இங்க இறைத்தன்மை ஆற்றல் மயமா இருக்கு. உருவத்துல பார்க்க கூடாது. அந்த உருவத்துக்குள்ள இருக்கிற உணர்வா பார்க்கணும். அந்த உணர்வு என்ன பண்ணுது? ஒவ்வொன்றுக்குள்ளேயே பூந்து ஒவ்வொரு மாதிரி தன்மையை அடையுது. இதுக்கு நம்ம என்ன உதாரணம் எளிமையா புரிய வச்சோம்? கடந்த பாடங்கள்ல எலக்ட்ரிசிட்டி தான் நம்ம உதாரணமா புரிய வச்சோம். இப்ப மின்சாரம் வந்து கண்ணுக்கு தெரியல. அப்ப கண்ணுக்கு தெரியாத மின்சாரத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம்? நிர்குண பிரம்மம். நிர்குண பிரம்மத்தை கண்ணுல பார்க்க முடியாதுல்ல. ஆனா அந்த நிர்குண பிரம்மமானது, மின்சாரமானது என்ன பண்ணுதுன்னா, ஒரு டியூப்லைட்ல போய் வெளிச்சத்தை கொடுக்குது, ஒரு ஃபேன்குள்ள போய் காற்றை கொடுக்குது, ஒரு ரேடியோக்குள்ள போய் பாட்டை பாடுது. அப்போ ஒரு மின்சாரம், கண்ணுக்கு தெரியாத மின்சாரம் உபயோகப்படுகின்ற உபாதிகளாகிய பொருட்களை பொறுத்து தன்னுடைய தன்மையை மாத்துது இல்லையா? அப்ப காற்றை கொடுக்கக்கூடிய ஒரு மின் விசிறி, வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மின்சார பல்பு, அப்புறம் ஒரு பாட்டை பாடக்கூடிய ரேடியோ, இப்படி நம்ம எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருளை எடுத்துக்கிட்டாலும், எலக்ட்ரிக்கல் சாதனங்களை எடுத்துக்கிட்டாலும் அதுக்குள்ள பயன்பாட்டில் இருப்பது எது? மின்சாரம். அப்ப இங்க மின்சாரம் கண்ணுல பார்க்க முடியாது. ஆனா மின்சாரத்தினுடைய விளைவை நம்ம கண்ணுல பார்க்கலாம். அது வெளிச்சமா பார்க்கலாம், காற்றா பார்க்கலாம். அது மாதிரி இங்க பிரம்மத்தை கண்ணுல பார்க்க முடியாது. பிரம்மத்தினுடைய விளைவை இந்த பிரபஞ்சமாக பார்க்கலாம். அப்படி பிரபஞ்சமாக நம்ம பிரம்மத்தை பார்க்கும்போது இங்க பல்வேறு பரிமாணங்கள்ல இருக்குதுங்கிறதுக்காக அது இறைவன் இல்லைன்னு சொல்லிட முடியாது இல்லையா? இப்ப டியூப்லைட் வந்து ஒரு மாதிரி எரியுது, 0 வாட் பல்ப் ஒரு மாதிரி எரியுது. இப்ப 0 வாட் பல்ப் வந்து டல்லா எரியுதுங்கிறதுக்காக அங்க மின்சாரம் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அப்புறம் நம்ம வந்து இப்பெல்லாம் லேட்டஸ்ட் எல்இடி பல்ப் எல்லாம் வந்துடுச்சு. இப்போ லைட் எமிட்டிங் டயோட யூஸ் பண்ணி இப்ப எல்இடி பல்ப் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் பிரைட்னஸா வீட்டுக்குள்ள போட்டு பாக்குறோம். இதுக்கு வாட்டேஜ் கம்மியா இருந்தாலும் வீட்டுல பிரகாசமான வெளிச்சத்தை கொடுக்குது. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், 0 வாட் பல்புலயும் மின்சாரம் இருக்கு, ஒரு 60 வாட் அல்லது ஒரு 100 வாட் பல்புலயும் மின்சாரம் இருக்கு. ஆனா இங்க உடல்கள் தான் வேற வேற. 0 வாட்ல வந்து குறைந்த வெளிச்சத்தை கொடுக்குது,
ஆனா அந்த 100 வாட் பல்புல அதிக வெளிச்சத்தை கொடுக்குது. அப்ப இந்த ரெண்டுக்கும் வெளிச்சம் வித்தியாசப்படுவதற்கு மின்சாரம் காரணம் இல்ல. அந்த பல்பு தான் காரணம். அது மாதிரி இங்க இறைவனுடைய நிர்குண ஸ்வரூபமாகிய அறிவு பிரகாசிப்பதற்கு இறைவன் காரணம் இல்ல. இங்க உருவங்கள் தான் காரணம், வடிவங்கள் தான் காரணம். அப்ப அந்த அடிப்படையில இங்க ரொம்ப கீழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஜீவராசி வந்து ஏன் அப்படி இருக்குது, மனிதன் ஏன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது அறிவு பிரகாசிக்கக்கூடிய உடல்கள் மாறுபடுவதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம நடைமுறையில புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இந்த ஓமானத்தை சொல்றேன். இந்த பல்ப் ஓமானத்தை நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். அப்ப இது மாதிரி நீங்க புரிஞ்சுக்கும் போது என்ன ஆகும்னா, இங்க இறைத்தன்மை என்பது தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி இங்க ஈஸ்வரமயமா இருக்கு. அதுதான் ஈஸ்வரன், அதுதான் சக்தி. அதை நம்ம வந்து ஈஸ்வரின்னு கூட சொல்றோம். தமிழ் மொழியில நம்ம வந்து தேவியை உபாசனை பண்ணும்போது ஈஸ்வரிங்கிறோம். ஈஸ்வரினாலும் ஈஸ்வரன்னாலும் இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் சத்குண பிரம்மம் அப்படின்னு பேரு. ஆனா நிர்குண பிரம்மம் இதில் சம்பந்தப்படாது. அது தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருக்கு. அப்ப பிரம்மம்ங்கிறது தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி இங்கு சகுண பிரம்மமாக, சத்குண பிரம்மமாக, இந்த உலகமாக, ஓம்காரமாக விரிகிறது என்று நம்ம இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப இதை பற்றி விரிவான விளக்கத்தை மாண்புமிக்க உபனிஷத் பேசும். வைதிக கர்மங்களில், அதாவது குறிப்பாக யாகங்களில் எல்லாம் இந்த ஓம்கார மந்திரங்கள் பயன்பாட்டில் இருக்கு என்பதை தைத்திரிய உபனிஷத் பேசும். அப்ப இங்க ஆம் என்று சொல்வதற்கும் அனுமதி அளிப்பதற்கும், அந்த வைதிக விஷயத்துல வேள்விகள் நடத்துகின்ற ரிக்குகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வேள்வியில உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப அந்த வேள்வி நடத்தக்கூடிய அவர் என்ன பண்ணுவாருன்னா, இப்ப நான் இன்னைக்கு வேள்வி நடத்தும் போது சொன்னேன் இல்லையா, இவர் உத்கீதா, இவர் பிரம்மா, ஹோதா அப்படின்லாம் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்திருப்பாங்க. அந்த யக்ன வேள்வியில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணி இருக்கும். அப்ப இங்க பிரம்மா வந்து கட்டளை கொடுக்கும்போது ஓகே நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்மள மாதிரி வார்த்தையில பேச மாட்டாரு. அந்த வேள்வியில ஓம் அப்படிம்பாரு. அப்ப ஓம்னு சொன்னாலே போதும், அனுமதி கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். அப்போ அந்த வேள்வி நடத்தப்படும். அப்புறம் அந்த வேள்வியினுடைய விஷயத்துல ஏதாவது சரி பண்ணணும்னா திருப்பி ஓம்னு சொன்னார்னா அதை சரி பண்ணணும்னு சொல்றாருட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டு செய்வாங்க. அப்ப இங்க அனுமதி அளிப்பதற்கும் ஓம் என்று சொல்வதற்கும் இந்த ஓம்கார மந்திரம் பயன்பாட்டில் இருக்கிறது. எங்கே இருக்கிறதுனா வைதிக கர்மங்களிலே, குறிப்பாக யாகங்களிலே இந்த ஓம்கார மந்திரம் பயன்பாட்டில் இருக்கிறது என்பது நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க சாந்தோக்கியத்தினுடைய இந்த மந்திரம் அதைத்தான் சொல்ல வருது. அதை சொல்லி இதன் மூலமாக அன்றாட வாழ்க்கையில் நாம் அந்த மந்திரத்தை ஏற்றுக்கொண்டு பயன்படுத்த முடியும். இவ்வாறு எப்போதும் ஓம்கார தியானத்திலே நாம் ஈடுபட முடியும் என்பது இந்த மந்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப இந்த ஓம்கார தியானத்தினால என்ன பயன் அப்படின்னு பார்த்தா, இப்ப ஓம்காரம்ங்கிறது பிந்துவுடன் கூடியதாக, அதாவது என்ற எழுத்தை சேர்த்து இசை கூட்டி தினமும் தியானிப்பவன் என்ன விரும்புகிறானோ அது கிடைக்கும். அவன் செல்வ வளத்தை விரும்பினால் அதுவும் கிடைக்கும், மோட்சத்தை விரும்பினால் அதுவும் கிடைக்கும் என்ற 2 விஷயங்களையும் இங்க இந்த பாடல், இந்த மந்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப இங்க மனித வாழ்க்கையில 2 விஷயங்கள் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்ப நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து பிரவிற்த்தி நிவிருத்தின்னு சொல்லுவோம், சான்ஸ்கிரிட் வேர்டு. பிரவிற்த்தி அப்படின்னா இந்த உலக விவகாரத்துக்குள்ள வாழ்கின்ற வாழ்க்கை. நிவிருத்தி அப்படின்னா நம்ம விருத்திகள் அற்ற நிலை, எண்ணங்கள் இல்லாம இறைத்தன்மையோட இணைந்திருக்கின்ற ஒரு நிலை. இப்ப நம்ம பிரம்ம அனுபவத்தை அடையணும் அப்படின்னா நம்ம ஓம்கார தியானம் எல்லாம் பண்றது எதனால அப்படின்னா அந்த நிர்குண நிலைக்கு நம்ம போறதுக்காக தான் பண்றோம். நம்முடைய வகுப்புல பிரம்ம தியானம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம், வெட்ட வெளி தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம எப்படி பண்றோம்? அந்த நிர்குண நிலைப்பாட்டுக்குள்ள போய் நாம நம்முடைய உடலையும் இந்த உலகத்தையும் விட்டுட்டு நம்முடைய சொரூபத்துல நிக்கிறது. நம்முடைய சொரூபத்துல நம்ம நின்றுட்டு இருக்கிறதுக்கு தான் அந்த தியானங்கள்லாம் நம்ம நடைமுறையில் வச்சிருக்கோம். அப்ப அந்த தியானம் வந்து எதை நமக்கு அனுபவமாக்குதுன்னா நம்முடைய ரியாலிட்டியை, நம்முடைய சொரூபத்தை அனுபவமாக்கும். அப்ப நான் நானாக இருக்கிறேங்கிற என்னுடைய சுயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டாலும் என்னுடைய விழிப்புணர்வுல இந்த உலகம் என்னாலதான் படைக்கப்பட்டிருக்குங்கிறது எனக்கு தெரியும். அப்ப இங்க இந்த உலகம் என்பது எனக்கு வேறாக இல்லை, என்னுடைய ஆற்றல் மயமாகவே இந்த உலகம் இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தின் மீது நான் விருப்பு வெறுப்பு காட்ட வேண்டியதில்லை. இந்த உலகத்தை நான் எப்படி கையாள வேண்டும் என்ற கலை தான் நீங்க நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த கலை என்பது நான் யார் என்று நமக்கு தெரியும் போதுதான் அதை கையாள முடியும். நான் வந்து ஒரு அஜ்ஞானியா நான் என்னை மனிதன் என்று பாவித்துக் கொண்டிருந்தா எப்படி அதை கையாள முடியும்? முடியாது. மிருகங்கள் வரைக்கும் அதுங்களுக்கு என்ன தெரியும்? அது மிருகம்னு கூட தெரியாது. ஒரு பசுவுக்கு வந்து நான் பசுன்னு சொல்லுமா, அல்லது ஒரு நாய் வந்து தன்னை நாயின்னு சொல்லுமா? எந்த ஜீவராசிகளும் தன்னை இதுதான் சொல்லி உணரவே முடியாது. அதுங்க வாழ்க்கை அது வாழ்ந்துட்டு இருக்கும், அவ்வளவுதான். ஆனா மனிதன் தான் இது வந்து மாடு, இது ஆடு, இது நாய், இது பன்னினெல்லாம் பிரிச்சு பார்க்கறான். அப்ப என்ன விஷயம்னா மற்ற ஜீவராசிகளை விட இவன் பகுத்தறிவுவாதியாக மாறிவிட்டதுனால இவனுக்கு இது இது இன்னது என்று பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு சக்தி கிடைச்சிருக்கு.
அப்ப அந்த சக்தியில தான் இவன் இறைத்தட்டியும் பார்க்கிறான். ஏன்னா இந்த உலகத்தை வந்து இப்படி பகுத்தறிகிற தன்மைக்குள்ள இவன் பார்க்க ஆரம்பிக்கும் போது, இந்த உலகம் எப்படிப்பட்டது, இதனுடைய இயக்கம் என்ன, இதுல என்னுடைய பங்கு என்ன, நான் யார் அப்படின்லாம் விசாரணை செய்யும் போது இந்த விஷயங்கள்லாம் அவனுக்கு புரிய வருது. அப்படி புரிய வரும்போதுதான் இந்த ஓம்கார மந்திரத்தை வந்து உத்கீதமா தியானிக்கும் போது அந்த அப்படிங்கிற மந்திரம் இருக்கு இல்லையா, ஓம்ங்கிறதுல இம்ங்கிற அந்த பிந்துவை சேர்த்து நம்ம தியானம் செய்யணும். அந்த ஓம் அப்படின்னு சாதாரணமா சொல்றதுக்கும் அப்படின்னு நம்ம அதை உச்சரிக்கிறதுக்கு உண்டான வித்தியாசம் வந்து ரொம்ப இருக்கு. அப்ப இந்த உத்கீதம்ங்கிற நிலையில இந்த ஓம்காரத்தை தியானிப்பவன் என்ன விரும்புகிறானோ அது அவனுக்கு கிடைக்கும். அவன் செல்வ வளத்தை விரும்பினால் அதுவும் கிடைக்கும். மோட்சத்தை நாடினால் அதுவும் கிடைக்கும். அப்ப பிரவிற்த்தி வாழ்க்கையில உலக வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றாலும் ஓம்காரத்தை ஜபிக்கலாம். நிவிற்த்தி வாழ்க்கையில மோட்சத்தை அடைய வேண்டும் என்றாலும் ஓம்காரத்தை ஜபிக்கலாம். நம்முடைய தேவைகளை நாம் இறைவனிடத்திலே குறிப்பிட்டு நாம் அந்த தியானத்தை மேற்கொள்ளலாம். நம்முடைய தியானத்தினுடைய நோக்கத்தை நம்ம பிரார்த்தனையா வச்சுக்கலாம். அதைத்தான் இங்க சொல்ல வருது இந்த மந்திரம். இதை பற்றி உபனிஷத்து பேசும்போது வேறு ஒரு விஷயத்துல சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, அந்த ஓம்கார பொருளை வணங்குகின்றேன் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகம் என்னன்னா, ஓம்காரம் பிந்து சம்யுக்தம் நித்யம் தியாயந்தி யோகினஹ காமதம் மோட்சம் சைவ ஓங்காராய நமோ நமஹ. இது வந்து அந்த ஓம்கார பொருளை நான் வணங்குகின்றேன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில வேத மந்திரத்திலே ஓம்காரத்துடைய முக்கியத்துவத்தை, மகத்துவத்தை இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப இந்த உண்மையை உணர்ந்து ஓம்காரத்தை உச்சரித்து ஒருவன் ஓம்கார தியானம் செய்தால் அவன் செல்வ வளம் பெறுகிறான். அவனது எல்லா ஆசைகளும் நிறைவேறப்படுகின்றன. ஆகவே இந்த உத்கீத வித்தையின் பலன் இதுதான் என்பதாக இந்த மந்திரம், அதாவது 8வது மந்திரம் சொல்லுது. அதாவது ஓம்காரத்தினுடைய பலனை சொல்லிடுச்சு. ஓம்காரத்தினுடைய பலன் என்ன? செல்வம் தேவைன்னாலும் கிடைக்கும், மோட்சம் தேவைன்னாலும் கிடைக்கும், ரெண்டுமே வேணும்னாலும் கிடைக்கும். அப்படி நம்ம வந்து தீர்மானம் பண்ணுவதற்கான அறிவு நம்ம இடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால நாம் இந்த ஓம்காரத்தை எப்படி பயன்படுத்தி நமக்கு என்ன தேவையோ அதை பெறலாம் என்பதாக இங்க இந்த மந்திரம் சுட்டிக்காட்டுது. அடுத்தது ஓம்காரத்தினுடைய மகிமையை பேசுது. அந்த மந்திரம் என்னன்னா, தேனேயம் த்ரயி வித்யா வர்த்ததே ஓமிதி ஆட்சாவயதி ஓமிதி சகும்சதி ஓமிதி உத்காயதி ஏசஸ்யை பாசரஸ்ய அபசித்யை மகிம்னா ரசேன. இது வந்து 9வது பாடல், சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய முதல் அத்தியாயத்தினுடைய முதல் பகுதியில் வருகின்ற 9வது பாடல். இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஓம்காரத்தை உச்சரித்தே வேத கர்மங்கள் தொடங்குகின்றன. ஓம் என்றே புரோகிதர் அழைக்கின்றார், ஓம் என்றே துதிக்கின்றார், ஓம் என்றே உச்சத்தில் பாடுகின்றார். இவைகள் எல்லாமே ஓம்கார தியானத்திற்காகவே, ஓம்காரத்தின் மகிமையுடனும் நைவேத்தியத்துடனும் வேத கர்மங்கள் தொடங்குகின்றன அப்படின்ட்டு இந்த வேள்வியில் வருகின்ற ஓம்காரத்தினுடைய முக்கியத்துவத்தை இங்க ஓம்காரத்தின் மகிமை என்ற அடிப்படையில் இந்த பாடல், இந்த மந்திரம் சொல்லுது. அப்ப வேதங்கள் வந்து இதை த்ரயி அப்படின்ற அழைக்கின்றது. த்ரயி அப்படிங்கிற வார்த்தை, த்ரயின்னா 3 அப்படிங்கிற விஷயத்துல இந்த ஓம்காரத்தையும் சொல்லுது. நம்முடைய நடைமுறையில வேதத்திலையும் 3 பேர் இங்க தேவைப்படுறாங்க. அதாவது பிரம்மாவை தவிர வேள்வியை நடத்துறதுக்கு. அப்ப த்ரய என்றால் இங்க வேதமும் 3ஆக இருக்கிறது, ஓம்காரமும் 3ஆக இருக்கிறது, வேதத்தில் உபயோகப்படுகின்ற புரோகிதர்களும் 3 பேர் தேவைப்படுகிறார்கள் என்ற அடிப்படையில இங்க சொல்ல வருது. அப்ப த்ரய என்ற 3 வேதங்கள் என்னன்னா, இப்போ இந்த வேதங்கள் வந்து ரிக், யஜுர், சாமம் அப்படிங்கிற 3 வேதங்கள் தான் ஆரம்பத்துல இருந்தது. அப்புறம் தான் அதர்வண வேதம் வந்து பிற்காலத்தில் வந்தது. அதனால வேதங்கள் பொதுவாக 3 என்ற அடிப்படையில் தான் பண்டைய ரிஷிகளுடைய சில நூல்கள் எல்லாம் காணப்படும். அப்ப அதர்வண வேதம் வந்து இடையில சில ரிஷிகளால அதை மாற்றம் செய்யப்பட்டு அதர்வண வேதமாக கொடுக்கப்பட்டது. அப்ப வேத கர்மங்களில புரோகிதர்கள் பலர் இருக்கிறார்கள். இவர்களில ரிக்வேத புரோகிதர்களை வந்து நம்ம அத்வரியுன்னு சொல்லுவோம், யஜுர்வேத புரோகிதரை வந்து ஹோதான்னு சொல்லுவோம், சாமவேத புரோகிதரை வந்து உத்காதான்னு சொல்லுவோம், அல்லது உத்காத்ரு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எல்லா வேதங்களையும் வேத கர்மங்களையும் அறிந்த புரோகிதர் வந்து பிரம்மா என்று அழைக்கப்படுகிறார். யாகங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒன்று தனியான சில பணிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அப்ப வேத மந்திரங்களிலே சோம யாகம் வந்து மிக முக்கியமாக இங்கே குறிப்பிடப்படுகின்றது என்று பார்க்கிறோம். இதுல அத்வரியு வந்து யாகத்துக்குரிய தேவர்களை அல்லது யாகத்தை நடத்துகின்ற மற்ற புரோகிதர்களை அழைக்கின்றார். ஹோதா வந்து என்ன பண்றாருன்னா தேவர்களுக்கான துதிகளை பாடுகின்றார். உத்காதா என்ன பண்றாருன்னா சாமகானத்தை இசைக்கின்றார். இவையெல்லாம் ஓம்கார மந்திரத்தினுடைய ஆரம்பிக்கின்றன என்பதாக இந்த
பாடல் விளக்கம் தருது. அப்போ தேவர்களை அழைப்பதும் துதிகளை பாடுவதும் சாமகான இசையும் ஆகிய எல்லாம் ஓம்கார தியானத்திற்காகவே. ஏனெனில் பரம்பொருளின் மிக உயர்ந்த சின்னமாக ஓம்காரம் திகழ்கிறது என்று இங்கு பார்க்கப்படுது. அப்போ அந்த ஓம்காரத்தினுடைய மகிமை காரணமாகவே வேத கர்மங்கள் அனைத்தும் ஓம்காரத்தை உச்சரித்து செய்யப்படுகின்றன என்பதாகவும் இங்கு பார்க்கப்படுது. அப்ப இங்க ஓம்காரத்தினுடைய பயன்பாடு என்ன அப்படிங்கிறது இங்க சொல்லுது. ஓம்காரத்தினுடைய மகிமை என்னங்கிறது இங்க சொல்லுது. அப்போ இந்த ஓம்காரத்தை வேள்வியில நடத்தும் போது அதுக்கான மந்திரங்களை உச்சரிக்கக்கூடிய அந்த புரோகிதர்களுக்கு ஒவ்வொரு விதமான வேலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல ரிக்வேத புரோகிதர் அத்வர்யூன் என்று பெயர் பெறுகிறார். யஜுர்வேத புரோகிதர் ஹோதா என்ற பெயர் பெறுகிறார். சாமவேத புரோகிதர் உத்காதா அல்லது உத்காத்ரு என்று பெயர் பெறப்படுகின்றார். இவர்கள் எல்லாம் கையாளுகின்றவர் பிரம்மா. புரோகிதரா உட்கார்ந்து இருக்கிறதுல ஒரு தலைவர் இருப்பார். அவர் பிரம்மா என்று அழைக்கப்படுகிறார். இப்படிதான் வேள்விகள் நடத்தப்படுகின்றன. அப்ப தேவர்களை அழைப்பதும் துதிகளை பாடுவதும் சாமகான இசையும் ஆகிய எல்லாம் ஓம்கார தியானத்திற்காகத்தான். ஏனெனில் பரம்பொருளின் மிக உயர்ந்த சின்னமாக இந்த ஓம்காரம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த மகிமை காரணமாகவே வேத கர்மங்கள் ஓம்காரத்தை உச்சரித்து நடத்தப்படுகின்றன. அப்ப இங்கு கூறப்பட்டுள்ள உத்கீத தியானம் கர்மாங்க தியான வகையை சேர்ந்தது என்று நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இங்க உத்கீத தியானம் என்பது ஒரு கர்மத்தின் அடிப்படையில, வேள்வியின் அடிப்படையில அல்லது நம்முடைய தேவையின் அடிப்படையில நாம் அதை உபாசிக்கிறோம், தியானிக்கிறோம். அப்ப இந்த தியானம் சோம யாகம் என்ற யாக கர்மத்தின் அங்கமாக அல்லது ஒரு பகுதியாக செய்யப்படுகிறது என்று பார்க்கப்படுது. யாகங்களின் பல்வேறு கர்மங்கள் இடம்பெறும். அவற்றில் ஒன்றுதான் இந்த உத்கீத தியானம், ஓம்கார தியானம் என்று நாம் இங்க பார்க்கிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த யாகத்தில் அளிக்கப்படுகின்ற ஆகுதி இருக்கு இல்லையா, அல்லது நைவேத்தியம் இருக்கு இல்லையா, இந்த நைவேத்தியத்தை நம்ம வேள்வியில பயன்படுத்துவது இந்த பார்லி, அரிசி போன்ற தானியங்களாகவும் நம்ம நைவேத்தியமா கொடுத்துடுறோம். ஆகுதிகளா யாக அக்னியில அளிக்கப்படும் போது அங்க ஓம்காரத்தை உச்சரித்து தான் நம்ம அதை வேள்வியில போடுறோம். அப்ப ஓம்காரத்தினுடைய மகிமையுடனும் நைவேத்தியத்துடனும் வேத கர்மங்கள் தொடங்குவதாக இந்த மந்திரம் இங்க சுட்டி காட்டுது. எந்த மந்திரம்னா 9வது மந்திரம். இப்ப இந்த மந்திரங்கள் எல்லாம் நம்ம ஓம்காரத்தினுடைய பெருமையை, பலன்கள் எல்லாம் வரிசையா சொல்லிட்டே வருது. அதுதான் இந்த முதல் அத்தியாயத்தினுடைய முதல் பகுதியா நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இப்ப அறிவும் அறியாமையுங்கிற டாபிக்ல அதே முதல் அத்தியாயத்தினுடைய முதல் பகுதியில மீண்டும் ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, தேனோ பவ் குருத்தோ யச்சை தத் ஏவம் வேத யச்ச ந வேத நானாத்து வித்யா சா வித்யா ச யதேவ வித்யாயா கரோதி ஸ்ரத்தா யோபனிஷதா ததேவ வீரியவத்தரம் பவதி கலு ஏத்தஸ்யை வாச்சரக்ஷ உபவியாக்கியானம் பவதி. இப்ப இந்த மந்திரம் 10 என்ன சொல்லுதுன்னா, ஓம்கார மந்திரத்தை பற்றிய இந்த அறிவுடையவன் அல்லது அதை பற்றிய ஒரு அறிவு இல்லாதவன் இருவருமே அந்த உத்கீத தியானத்தை செய்கிறார்கள் அப்படின்னு இங்க சொல்ல வருது. இப்ப இதை எப்படி நம்ம இங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஜென்ரலா ஓம்கார மந்திரத்தை பற்றிய ஒரு சில விஷயங்கள் புரிந்தவர்களும் இந்த தியானத்தை பண்றாங்க. ஓம்காரத்தை பத்தி தெரியாதவங்களும் ஏதோ ஒரு விஷயத்துல நானும் ஓம்காரம் பண்றேன் அப்படின்னு செய்யறாங்க இல்லையா. அப்போ நிறைய பேர் இந்த மாதிரி 2 விதமான மக்கள் இருக்காங்க. அப்ப இவர்கள் இருவரும் பெறுகின்ற பலன்கள் ஒன்றா அப்படின்னு கேட்டா இல்லை என்று இங்க சொல்லுது. இந்த மந்திரம் சொல்லுது. இந்த மந்திரம் எப்படி சொல்லுதுன்னா, ஏனென்றால் அறிவும் அறியாமையும் வேறு வேறானவைகள் அப்படின்னு நீங்க சொல்லி, எது அறிவுடனும் நம்பிக்கையுடனும் மன ஒருமைப்பாட்டுடனும் செய்யப்படுகிறதோ அது மிக மேலான பலனை தருகிறது. அதுவே இந்த ஓம்கார மந்திரத்தினுடைய விளக்கம் என்பதாக இங்க பார்க்கிறோம். அப்ப இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அறிவுபூர்வமாக செய்கின்ற ஒரு தியானம் இருக்கு இல்லையா, உத்கீத தியானம், அதற்கு பலன் அதிகம். அதைத்தான் இந்த மந்திரம் சுட்டி காட்டுது. இந்த 10வது மந்திரம் அறிவுபூர்வமாக, அதாவது ஓம்காரத்தை பற்றிய ஒரு தெளிவு, ஓம்காரம்னா என்ன, ஓம்காரத்தினுடைய 3 அக்ஷரங்களுடைய மதிப்பு என்ன, அது எப்படி இருக்கு, உலகமா இருக்கு, பிரபஞ்சமா இருக்கு, அந்த பிரபஞ்சத்துல படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலை புரிகின்றதுதான் இங்க ஆ ஊ இம். அது எப்படி ஆ ஊ இம்ங்கிற அடிப்படையில வருது? இப்ப ஆ அப்படிங்கிற வார்த்தைய நம்ம சாதாரணமா உச்சரிக்கும் போது ஆன்னு சொல்லிட்டே இருக்கிறோம். அப்ப அந்த ஆங்கிற எழுத்து நம்ம தொடங்குறத தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறோம். அதுதான் பிறக்கிறது. வார்த்தை அல்லது எழுத்து முதல்ல ஆங்கிறதா பிறக்கும். ஆ இல்லாம வாய் திறக்கவே முடியாது. வாயை திறக்கணும்னாலே ஆன்னு நம்ம வாயை திறந்தா தான் வாய் திறக்க முடியும். அப்போ இங்க ஓங்கார மந்திரத்துல ஆ ஊ இம்ங்கிறது எப்படி சொல்லுதுன்னா, அந்த எழுத்து பிறக்கிறத ஆன்னு சொல்லி அதுதான் இங்க படைத்தல் அப்படின்னும், அந்த ஆவுக்கு அப்புறம் ஊன்னு நம்ம இழுத்துக்கிட்டே போறோம் இல்லையா, ஊங்கிறது எவ்வளவு நேரம் வேணா சொல்லிட்டே இருக்கலாம், ஊன்னு சொல்லிட்டே இருக்கலாம். அப்ப அந்த ஊங்கிறது நிலைத்தல்.
அப்ப படைத்தல் காத்தல் அப்படிங்கிற அடிப்படையில ஊவை கொண்டு வந்து நிறுத்திட்டு இம்மன் சொல்றோம் இல்லையா, பிந்து மந்திரத்தை கடைசியா இம்மன் நிறுத்துறோம், இம்முன்னு சொல்லி முடிச்சிடுறோம். அப்போ அது முடிஞ்சு போச்சு. அப்போ படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற 3 வேலைகளும் இந்த 3 அக்ஷரங்களும் செய்யுது. ஆ ஊ இம் என்ற இந்த 3 அக்ஷரங்களும் இந்த 3 வேலைகளையும் செய்கிறது. ஆகவே இந்த முத்தொழிலையும் புரிகின்ற ஈஸ்வரனாகவே இந்த ஓம்காரம் இருக்கிறது. இந்த ஓம்காரம் அப்படி ஒரு மகத்துவமானது, தெய்வீகமானது, ஈஸ்வரனாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மை யார் ஒருவன் புரிந்து கொண்டு இந்த ஓம்கார உத்கீத தியானத்தை செய்கின்றானோ அவன் அறிவுடையவன். இந்த ஓம்காரத்தை பற்றிய அறிவுடையவன். ஆனா இந்த ஓம்காரத்தை பற்றி அறிவு இல்லாமல் ஒருத்தன் தியானம் செய்தான்னா அவனுக்கு பலன் கிடைக்காது, பெரிய பலன் கிடைக்காது. என்ன சொல்ல வருகிறார்னா, இந்த ஓம்காரத்தை பற்றிய அறிவோடு நம்ம இந்த உத்கீத தியானத்தை செய்தா அந்த தியானத்தினுடைய பலன் நமக்கு அபரிமிதமாக இருக்கும். அது நம்முடைய தேவைகளை முழுமைப்படுத்தும் அப்படிங்கிற அடிப்படையில் இங்க சொல்ல வருது. அப்ப எந்த ஒரு செயலில் இருந்தும் அதிக பலனை பெறுவதற்கு தேவையான 3 நிபந்தனைகளை இந்த 10வது மந்திரம் சொல்லுது. அது என்னென்ன நிபந்தனைகள் அப்படின்னா, முதல்ல அந்த மந்திரத்தை பற்றிய ஒரு அறிவு இருக்கணும். நம்ம எதை சொல்றோமோ அல்லது எதை செய்யறோமோ அந்த செயலை பற்றிய ஒரு அறிவு நம்ம இடத்துல இருக்கணும். 2வது அதை பற்றிய ஒரு நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இல்லாம அதை செஞ்சீங்கன்னா அது பயன்படாது. அப்புறம் 3வது மன ஒருமைப்பாடு. இந்த 3ம் இருந்தால் மட்டும்தான் அந்த காரியம் வெற்றி பெற முடியும். இப்ப நம்ம நடைமுறையிலேயே எதை செஞ்சாலும் நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். நீங்க ஒரு பிசினஸே பண்றீங்க, ஒரு வியாபாரமே பண்றீங்க அப்படின்னா அந்த வியாபாரத்தை பற்றிய ஒரு அறிவு உங்ககிட்ட இருக்கணும். அந்த அறிவு மட்டும் இருந்தா போதுமா? அந்த வியாபாரத்துல நான் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். நீங்க அறிவை வச்சுக்கிட்டு இந்த வியாபாரம் எங்க நடக்க போகுது, இது ஒழுங்கா நடக்காது, இது ஆகாது அப்படின்னு மனசுல ஒரு நெகட்டிவ் தாட்ஸை கிரியேட் பண்ணிட்டு அந்த வியாபாரத்தை பண்ணா அந்த வியாபாரம் உருப்படுமா? அது வீணா தான் போகும். அப்போ அந்த வியாபாரத்தை பற்றிய ஒரு நம்பிக்கை எப்படி, இது நம்ம ஜெயிச்சிடுவோம், இதுல வெற்றி இருக்கு, இதை சாதிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையா செய்யணும். அப்புறம் 2வது அந்த வியாபாரத்தின் மீது ஒருமுகத்தன்மை இருக்கணும். அந்த வியாபாரத்துல நுணுக்கத்தையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் நம்ம கவனிச்சு அந்த வியாபாரத்துல ஒரு ஈடுபாடோடு செய்யும் போது நம்ம வெற்றி பெறுறோம். இதுதானே உலகியல் வாழ்க்கையில நம்ம பாக்குறோம். அது மாதிரிதான் இங்க தியானமும். தியானமும் என்ன சொல்லுதுன்னா, இப்ப நம்ம பிரம்ம தியானம் செய்யறோம், ஓம்கார தியானம், வெட்ட வெளி தியானம், என்ன தியானம் பண்ணாலும் இந்த தியானத்தை பற்றிய ஒரு அறிவு நம்ம இடத்துல இருக்கணும். எதற்காக இந்த தியானம்? அப்புறம் அந்த தியானம் செய்வதனால எனக்கு நல்ல பலன் கிடைக்குமா, அந்த பலனுடைய பெருமை என்ன அப்படிங்கிறதுடைய நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இல்லாம அந்த தியானத்தை செஞ்சா அது பலன் கொடுக்காது. 3வது அதை செய்வதற்கான மன ஒருமுகைப்பாடு தேவை. ஏன்னா நீங்க தியானத்துல உட்கார்ந்துக்கிட்டு வேற சிந்தனை பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த தியானம் எப்படி வேலை செய்யும்? அப்ப இங்க இறையியல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உலகியல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இந்த 3 விஷயங்கள் மிக மிக முக்கியம் என்பதாக இந்த மந்திரம் சுட்டிக்காட்டுது. அது என்னென்ன? அறிவு, நம்பிக்கை, மன ஒருமைப்பாடு. இந்த 3ம் இருந்தால்தான் நம்ம எந்த காரியத்தை செய்கிறோமோ அந்த காரியத்தை பற்றி அறிவு தேவை. அந்த காரியத்தை என்னால் சாதிக்க இயலுமா இயலாதா என்பது பற்றிய ஒரு அறிவு இருக்க வேண்டும். அந்த காரியத்தை செய்கின்ற திறமையை பற்றி நம்பிக்கை இருக்க வேண்டும். நாம் அந்த திறமையை வெற்றிகரமாக செய்வோம், இதை நாம் சாதித்து காட்டுவோம் அப்படிங்கிற அந்த திடமான நம்பிக்கை நம்ம இடத்துல இருக்க வேண்டாம். 3வதாக அதை செய்து முடிப்பேன் அப்படிங்கிற மன ஒருமைப்பாட்டோடு அதை நம்ம செய்யணும். அப்போ அந்த நிலையில் செய்யும் போது அது வெற்றியை கொடுக்கும். அப்போ அந்த செயலை செய்து முடிப்பேன் என்ற தன்னம்பிக்கையும் வேண்டும் என்பதாக இங்க பார்க்கப்படுகிறது. அப்ப 3வதாக இந்த மேற்கண்ட 2ஐயும் வைத்துக்கொண்டு, மேற்கொண்ட 2 அப்படின்னா எதை சொல்ல வருது இந்த இடத்துல? அறிவு, நம்பிக்கை அப்படிங்கிற 2 விஷயங்களை மட்டும் வைத்துக்கொண்டு நம்ம சோம்பேறித்தனமாக இருந்தா அந்த செயலை செய்து முடித்து விட முடியாது. ஒருமித்த மனதோடும் அந்த செயலில் நாம் ஈடுபட வேண்டும் என்று 3வதான ஒரு விஷயத்தை இங்க சுட்டிக்காட்டி, இந்த 3 நிபந்தனைகளையும் நிறைவேற்றி யார் ஒருவர் எந்த செயலை செய்தாலும் அவர்கள் அதிலே முழுமையான பலனை அடைகின்றார்கள் என்று இந்த முதல் அத்தியாயத்தினுடைய முதல் பகுதி இங்க நிறைவு பெறுகிறது. அப்போ இப்ப நம்ம இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல இப்ப நம்ம எப்படி பார்த்திருக்கோம் அப்படின்னா, மொத்தம் நம்ம அத்தியாயங்கள் நிறைய இருக்குன்னு பார்த்தோம். 12 அத்தியாயங்கள் இருக்கு. அதுல இப்ப முதல் அத்தியாயத்துல முதல் பகுதி தான் இப்ப பார்த்து முடிச்சிருக்கோம். இப்ப இந்த முதல் பகுதியில நம்ம உத்கீத தியானத்தை மட்டும்தான் இப்ப பார்த்திருக்கோம். இப்ப அடுத்தது முதல் அத்தியாயத்துல 2வது பகுதி வருது. மொத்தம் 10 பகுதிகள் இருக்கு இதுல. இப்ப 2வது பகுதியும் உத்கீத தியானங்களுடைய வரிசையிலேயே வருது. அதுக்கு பிராணம் அப்படிங்கிற அடிப்படையில மூச்சை எடுத்து இப்ப கையாள போகுது. முதல்ல ஓம்காரத்தை எடுத்து கையாண்டது இந்த முதல் பகுதி. இப்ப அடுத்து 2வது பகுதி மூச்சை எடுத்து கையாள போகுது. இப்ப நம்ம இந்த மூச்சை எடுத்து கையாளக்கூடிய பகுதியை நம்ம அடுத்த வகுப்புல வச்சுக்கலாம். ஏன்னா இங்க ஒவ்வொரு டாபிக்கா போனோம்னா உங்களுக்கு லகுவா புரிஞ்சுக்கும்.
அதனால பிராணனை பற்றி நம்ம உத்கீத தியானத்தை வந்து அடுத்த வகுப்புல பார்ப்போம். இப்ப நம்ம இந்த ஓம்கார தியானத்தோட இந்த வகுப்பை நம்ம இன்றைக்கு நிறைவு செய்வோம். நன்றி. ஓம் தத் சத்.